வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, நம்ம ஜனகமா அடுத்த வாரிசு தமிழ் தான் அப்படின்னு சொல்ல நேரம் தமிழை கம்பெனி எம்டி அப்படின்னு ஆக்குறாங்க. இதை பார்த்து கொந்தளிக்கிறாங்க நம்ம மீனா. எப்படி எதுக்காக இந்த பதவியை தமிழுக்கு கொடுக்கணும், இனி எல்லா விஷயமும் இவட்ட கேட்டால் நம்ம வாங்கணும் அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோடு பேசுகிறாங்க. இவ வெளியாளு தானே, இவளுக்கு இவ்வளோ உரிமை எதுக்கு அப்படின்னு இதுவா நம்ம வீட்டு மருமக அப்படின்னு பிரகாஷ் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் மீனாவின் பேச்சை பிடிக்காம பிரகாஷ் கோபத்தில் அறையிறாங்க. நம்ம தமிழ் அப்படியே அறந்து போய் நிற்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தான் இங்கே மீனாவின் ஆட்டம் அதிகரிச்சுட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம கணேசன் ஏற்றி விட்டு மீனா கோபத்தில் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஜனகாமாவையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக நீங்கள் இந்த வயசான புறவும் எல்லா அதிகாரத்தையும் உங்கள் கீழே பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்க? என் புருஷன் தான் இப்போ நல்லா இருக்கானே, அவர்கிட்ட இந்த பதவியெல்லாம் கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு சும்மா இருந்தால் எதுக்காக இந்த ஆட்டத்தை போட்டு எவ்வளோ ஒருத்தி தமிழ் அவளுக்கு இவ்வளோ முன்னுரிமை கொடுக்குறீங்களே எதுக்கு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி மீனா கேட்குறாங்க. இதை பார்த்துக்கிட்டு நம்ம ஜனகமாவை தாங்க முடியலை. எதுக்காக மீனா இப்படி மாறிட்டாவ? எவ்வளோ நல்ல பொண்ணாக இருந்தா இவ இந்த அளவுக்கு மாறுறானா, யாரோ ஒரு ஆள் இவளை ஏற்றி விட்டுருக்கு அப்படின்னு அந்த இடத்துல நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் கணேசனோட வேலை தான் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜனகமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக என்னோட கம்பெனியில் முக்கியமான பொறுப்பெல்லாம் நான் கொடுத்து ஒதுங்கக்கூடிய நேரம் இந்த கம்பெனியின் அடுத்த வாரிசு தமிழ் தான் அப்படின்னு தமிழை ஜனகமா தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த கம்பெனியின் எம்டி பதவி தமிழுக்கு தான் அப்படின்னு சொல்ல நேரம் வீட்டில் நான் மட்டும் இத்தனை வருஷமாக பிள்ளைங்க வீடு குடும்பம் அப்படின்னு ஒரு அடுப்படிக்குள்ளேயே சிக்கி என் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டேன். ஆனால் இதை தமிழ் எல்லா அதிகாரத்தையும் கைக்குள்ளே கொண்டு இப்போ இந்த வீட்டு இல்லை கம்பெனி எல்லா சொத்து பத்து எல்லாத்துக்கும் இவ தான் வாரிசு அப்படின்னு ஜனகம்மாவை சொல்ல வச்சுட்டா. அப்படியெல்லாம் இவளை ஈஸியாக விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த இடத்துல மீனா நினைக்கிறாங்க. நம்ம பிரகாஷை கூப்பிட்றாங்க. இந்த பாருங்க, இந்த தமிழுக்காக எதுக்காக எம்டி பதவியெல்லாம் கொடுக்குறிய கம்பெனியில் கொடுக்கக்கூடாது, இதுக்கு எல்லாமே நாங்கள் தான் வரணும். அதுவும் இல்லாமல் சிபி இருக்கா நம்ம பையன், அவையெல்லாம் நம்ம பையனை விட்டுக்கிட்டு கொடுக்க அளவுக்கு இவ அவ்வளோ பெரிய ஒஸ்தியா, இவ வேறு வீட்டில் இருந்து வந்தவ தானே, இவளை எப்படி அடக்கி வைக்கணும்னு தெரியும், இவளுக்கு நிறைய திறமை இருக்குது அப்படின்னு பிரகாஷ் சொல்கிறாங்க. தமிழை சாதாரணமாக இட போடாத, இவளுக்கு இருக்க திறமைக்கு அம்மா இந்த பதவியை கொடுக்காங்கன்னா சரிதான், நீ புரிஞ்சிக்க மீனா அப்படின்னு சொன்னா. என்னங்க சொல்கிறீங்க, நம்ம பையனுக்கிட்ட இல்லாத திறமை இவளுக்கிட்ட அப்படி என்ன இருக்குது, இவளுக்கு எதுக்காக இந்த பவர் எல்லாம் கொடுத்து ஏற்றி விடணும் அப்படின்னு கோபத்தின் உச்சியில் கொந்தளிச்சு பலார்னு போடுறாங்கங்க. நம்ம பிரகாஷ் மீனா பேசிக்கி இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு கன்னத்தில் போடுறாங்க. அப்படியே கன்னத்தில் கையை வச்சு அரண்டு போய் மீனா தமிழை பார்க்குறாங்க. ஏண்டி எல்லாம் முன்னால் தானே இந்த வீட்டு ஆம்பளைங்களை கைக்குள்ளே வச்சுக்க, அத்தையை கைக்குள்ளே வச்சுக்க, இப்படி நீ எல்லாத்தையும் கைக்குள்ளே வச்சு என்ன ஓரங்கிட்ட பார்த்துட்டாலடி ஒன்று விட மாட்டேன்டி அப்படின்னு அந்த இடத்துல கோவத்தில் ஆத்திரத்தில் நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிபி கண்டுபிடிக்கிறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் கணேசனும் சண்முகம் தான் காரணம் அப்படின்னு கணேசன் மாமா மேலே நம்ம சிபிக்கு ஏகப்பட்ட கோவம் வருது. இதை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அத்தை அவங்க ஹஸ்பண்ட் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு சொல்ல நேரம், ஏன் இது கணேசன் மாமாவின் திட்டமாக இருக்காது, நம்ம அப்பா இவ்வளோ காலம் இப்படி நோய்வாய்ப்படுத்தி இருந்ததுக்கு ஒருவேளை கணேசன் காரணமாக இருப்பாரோ அப்படின்னு கணேசனுக்கு மேலே ஏன்னா தமிழ் மேலே அவ்வளோ வெறுப்பையும் கொட்டி தீர்த்துட்டு இருக்காரு கணேசன். அப்படி இருக்க நேரம் இதுவும் அவர் காரணமாக இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேக கண்ணு நம்ம சிபிக்கு வருது. இந்த கணேசனின் தொலியை உரிசி வீட்டை விட்டு விரட்டினா தான் சரி. ஏற்கனவே தமிழும் அம்முவத்தை மேலேயும் போடாத பழியில் எல்லாத்தையும் உருட்டி தள்ளுனது இந்த கணேசன் மாமா தான் அப்படின்னு வெட்ட வெளிச்சமாயிது. அம்மாவையும் சிறுக தூண்டி விட்டு இன்னைக்கு அம்மா தமிழ் மேலே அவ்வளோ கோபத்தையும் காட்டுறாங்க அப்படின்னு கோபத்தில் கொந்தளிக்கிறாங்கங்க சிபி. வணக்கம்.